பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவனாய் மாறின பின்புதான் நாம் சீஷனாக அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதலாக அந்தியோக்கியாவில் இருக்கிற சீஷர்களுக்கு தான் வழங்கப்பட்டதாம். இந்த சீஷத்துவம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய சாட்சியாக நிற்க வேண்டுமானால் அவன் சீஷத்துவ பணியை செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்ன செய்தார்கள்? அநேகருக்கு உபதேசம் பண்ணினார்களாம். தேவனுடைய வார்த்தையை புத்திமதிகளோடு, தேவனுடைய வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சட்டத்தை கை கொண்டு, தேவனுடைய சட்டத்தை கை கொண்டு, தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? உபதேசத்தை அவர்கள் பண்ணினார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களா சீஷர்களா என்று சொல்லி நாம் முதலே பார்க்க வேண்டும். அநேகர் நாம் சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் இந்த பிரிவை சார்ந்த கிறிஸ்தவன் என்று சொல்லி. கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளம் யாருக்கு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். சீஷத்துவ பணியை மேற்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட முடியும். எனவே ஆண்டவருடைய வேலையை செய்யுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே சீஷர்களை அழைத்த தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே ஒன்று, சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் நிமித்தமாக வீட்டையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டவன், நிலங்களையாவது எல்லாவற்றையும் விட்டவன் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, நூறத்தனையாக அவன் இம்மையிலே துன்பங்களோடு பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி மார்க்கு எழுதின நற்செய்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவர்களா சீஷர்களா என்று நினைத்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று போர்வையிலே வருஷத்திற்கு ஒரு தரம் தான தர்மம் செய்கிறவர்கள் நாம் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு தரம் கிறிஸ்துமஸ் வேளையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நாம் கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது. மாறாக அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுகிறவர்களே கிறிஸ்தவர்கள். அனுதினமும் தனக்குண்டானதை எல்லாம், இதோ விற்றாலும் கூட, தனக்குண்டானதை எல்லாம் இழந்தாலும் கூட, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய இழப்புகளை பார்க்காதபடிக்கு, நம்முடைய அவமானங்களை பார்க்காதபடிக்கு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதே கிறிஸ்தவம். எனவே நீங்கள் சீஷர்களாக மாறுங்கள். பவுல் அப்போஸ்தலரை பாருங்கள், பேதுருவை பாருங்கள், கொர்நேலியுவை பாருங்கள். வேதத்திலே அநேக சீஷிகள் இருந்தார்களாம். ரோமர் 16 வாசியுங்கள். இன்றைக்கு ஆதியாகமத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பக்கம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் இதோ நம்முடைய அழைப்பு சீஷத்துவத்தை குறித்து பேசி இருக்கிறார். இந்த உலகம் உண்டானதே அவருடைய படைப்பிலே முதல் படைப்பு அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால்தான் உலகம் உண்டானது. அந்த வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் பலனடைவார்கள், உயிரடைவார்கள், சுகமடைவார்கள். எனவே கவலைப்படாதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் மார்த்தட்டி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி நாங்கள் சீஷர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. வேதத்திலே அநேக சீஷர்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சீஷர்களை போல நீர் சொன்ன வார்த்தைகளின்படியாக எங்கள் வாழ்க்கை சீஷத்துவ வாழ்க்கையாய் மாற கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.